உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றுமேவி நின்றதல்ல, மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல, அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரே. இப்பாடலில் பரம்பொருளின் தன்மையை விளக்குகிறார் சித்தர். பரம்பொருள் ஒரு உருவத்தை கொண்டவன் அல்ல, உருவமற்ற வெளியுமல்ல. அதாவது இதுதான் உருவம் என்று கூற முடியாத உருவத்தை உடையவன். அவன் எதுவாகவும் மாறுவதில்லை, தன் நிலையில் மாற்றமடைவதும் இல்லை, தான் எதன் மாற்றத்தின் விளைவாகவும் இருப்பதில்லை. அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கும் அவனை அளவுகோலிட்டு அளக்க முடியாது. இதுதான் இறைவன், இது அல்ல இறைவன் என்று கூற முடியாது. அனைத்தும் இறைவனே, இறைவனின் குணம் இதுதான் என்று வரையறுக்க முடியாதவனாகவும் இருக்கிறான். அவனே மிக பெரியவனாகவும் மிக சிறியவனாகவும் உள்ளான். அவன் ஜீவன் அல்ல, ஆனால் ஜீவனை தன்னுள் கொண்டவன். இத்தகைய பெருமைமிக்க இறைவனின் மேன்மையை அறிந்து கொண்டு தியானம் செய்து அவனை காண்பவர்கள் வல்லவர்கள் என்கிறார் சிவவாக்கியர் சித்தர்.